நானும் ஜோசியக்காரன் தாங்க. நீங்க 10 வயசு பையனோட என்கிட்ட வந்தீங்கன்னா, அவன் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படித்தாங்க குறும்புத்தனம் பண்ணுவான். அதுக்கு மேல பாருங்க, அவனா இப்படி இருக்கிறான்ற மாதிரி நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆவான். வெளிநாட்டுக்கெல்லாம் போற யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேங்க. 20, 22 வயசு பையன கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அவன் இஷ்டம் போல விட்டுடுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, அவன் வேலைக்கு போவான், நல்ல உத்தியோகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லுவேங்க. 26 வயசுல கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, அவனுக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலைங்க. 2 வருஷத்துக்கு நீங்க அவன் ஜாதகத்த எடுக்காதீங்க. நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் 2 வருஷத்துக்கு நடக்காதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஏத்த பொண்ணு ஜாதகம் உங்களுக்கு வந்து குவியும் அப்படின்னு சொல்லுவேங்க. 29, 30 வயசுல வந்தீங்கன்னா, உங்களுக்கு 4 குழந்தைக்கான பாக்கியம் இருக்குங்க. நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க. பெண் ருதுவான போது துணியால தோஷம் உண்டாயிடுச்சுங்க. திருச்செந்தூருக்கு போங்க, திருநள்ளாறுக்கு போங்க, ராமேஸ்வரத்துக்கு போங்க, கன்னியாகுமரிக்கு போங்க. இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லுவேங்க. எப்படி நானும் ஜோசியக்காரன் தான் இல்ல. ஆனா எனக்கு தெரியுங்க. நம்ம கணக்குல புண்ணிய கணக்கு பேலன்ஸ பார்த்து 1 மில்லிகிராம் கூட எடை கூடவோ குறையவோ இல்லாமல் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுப்பார். எவராலும் தடுக்க முடியாது, கொடுக்க முடியாது.